துரந்தர் திரைப்படம் 2ஆம் பாகம் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியாகி அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அந்த திரைப்படத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றதில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, துரந்தர் 2 திரைப்படத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு என்ன காரணத்தை அடிக்கோடிட்டு முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது பாலிவுட் சினிமாவுடைய முன்னணி ஹீரோவான ரவீந்தர் சிங் நடிப்பில் உருவான பிரம்மாண்டமான படம் தான் துரந்தர் 2. இந்த படம் 19ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது. இந்த படத்தை நிறுத்தி வைக்கிறது தான் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளனர். அதாவது தேர்வு நடத்தை விதிமுறைகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அமலில் உள்ள நிலையில் இந்த படத்தில் அரசியல் தொடர்பான ஒரு சார்பான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழக திரைகளில் தற்போது திரையிட அனுமதித்தால் அது அரசியல் தாக்கத்தை உண்டாக்கும். எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின் துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழகத்தில் திரையிட அனுமதிக்க வேண்டும், அதுவரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டு அவசர முறையீடு செய்தார்கள். தலைமை முன்பு முறையீடு செய்யப்பட்டது. அவர் உடனடியாக இது மனுவாக தாக்கல் செய்யுங்கள், உடனடியாக விசாரிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே இன்றோடு நாளே இந்த வழக்கு உடனே விசாரிக்க வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சார்பான கருத்துக்கள் அப்படின்னா என்னென்ன கருத்துக்கள் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க? எது போன்ற காட்சிகள் அல்லது அதில் குறிப்பிடப்பட்ட என்ன கருத்துகள் இதுல முரண்பாடாக இருப்பதாகவும் தடை விதிக்கணும் அப்படின்னு கோரப்பட்டிருக்கு? அதாவது எந்த விதமான கருத்துகள் என்பதை அவர்கள் சொல்லவில்லை. அதாவது தற்போது நீதிமன்றத்தில் அவசரமாக முறையீடு செய்துள்ளது. காலை 19 மணிக்கு முறையீடு செய்துள்ளதால் அவர் வழக்கு மனுவில் தான் என்னென்ன காட்சிகள் இடம்பெற்றுள்ளன, அரசியல் தொடர்பாக என்ன காட்சி இடம்பெற்றுள்ளது, இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான விரிவான விவரங்களை குறிப்பிடுவார்கள். தற்போது இது போன்ற ஒரு நிலை இருப்பதால் அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இந்த முறையீடு செய்துள்ளார்கள். எனவே இந்த முறையீடை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுவை தாக்கல் செய்ய சொல்லியுள்ளார். அந்த மனு தாக்கல் செய்த பிறகுதான் எந்த விதமான கருத்துக்கள் உள்ளன என்பது குறித்து தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.